வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மே 10. தலைப்பு: இறை உறவு. இறைவனை நோக்கி தியானம் செய்தால், வேண்டினால், அவர் இன்னது இன்னது வேண்டும் என்று நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார் என்பதாக நாம் படித்தோ அல்லது பெரியவர்கள் சொல் மூலமாக கேட்டோ இறைவனை வழிபடுகிறோம். அங்கே உணர்வுதான், மதிப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மதிப்பு மாத்திரம் இருக்கிறது. ஏதோ கிடைக்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்து இருக்கிறது. உறவிலே அப்படி இல்லை. அங்கு முழுவதுமாக கலந்து நிற்கிறோம். எனக்கு அங்கே ஒன்று கிடைக்கும், இல்லை நான் இங்கிருந்து ஒன்று கொடுப்பேன் என்பதையெல்லாம் மறந்து, இரண்டும் ஒன்று கண்ட கலந்த இடத்திலே ஏற்படுவதுதான் உறவு. அந்த உறவை, அதாவது இறை உறவை ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஜீவன் உய்வதற்கான வழி. அடுத்து, இறை உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா என ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது என்ன தெரிய வருகிறது என்றால், அந்த உறவுதான் ஏற்கனவே இருக்கிறதே, ஏற்படுத்த வேண்டும் என்பதில்லையே. அதை அறிந்து உணர்ந்து கொள்ளும்போது எப்படி நாம் அவனை நினைக்காமல் இருந்தாலும் கூட எனக்குள்ளாகவே அறிவாக, உயிராக, இல்லமாக, உள்ளமாக, அதாவது இல்லம் என்றால் உடல், உள்ளம் என்றால் உயிர் இருக்கக்கூடியவன் அவனேதான் என்ற ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் வேறு, நாம் வேறு என்று நினைப்பதற்கு இல்லை. அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.